தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் வளர்ப்பு நாயின் உரிமையாளரையும் நாயையும் சேர்த்து கும்பல் ஒன்று ஆக்ரோஷமாக தாக்கிய சம்பவம் கதிகலங்க வைத்திருக்கிறது. வளர்ப்பு நாய் எதிர்வீட்டில் அடிக்கடி நுழைவதால் ஏற்பட்ட தகராறில் வாய் பேச முடியாத ஜீவனை கட்டையால் தாக்கி காயப்படுத்திய சம்பவத்தின் அதிர்ச்சி பின்னணி என்ன? தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் வளர்ப்பு நாயின் உரிமையாளரையும் நாயையும் நடுவீதியில் மரக்கட்டையால் சரமாரியாக தாக்கும் அதிர்ச்சி காட்சிகள்தான் இது. ஈவு இரக்கமின்றி நாய் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் யார்? காவல்துறை நடவடிக்கை பாயுமா? தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் அருகே மதுரா நகரில் ஸ்ரீநாத் என்பவர் வசித்து வருகிறார். அவரது வீட்டில் வெளிநாட்டு ரக நாய் ஒன்றை வளர்த்து வருகிறார். அந்த நாய் அடிக்கடி எதிர் வீட்டிற்குள் நுழைவதும் சிறுநீர் மலம் கழிப்பதையும் வாடிக்கையாக வைத்திருந்ததாக தெரிகிறது. இது தொடர்பாக எதிர் வீட்டில் குடியிருக்கும் தனஞ்சய்க்கும் ஸ்ரீநாத்திற்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. நாயை வீட்டில் கட்டி வைக்கும்படி ஸ்ரீநாத்திடம் கூறியுள்ளார். ஆனால் தொடர்ந்து அந்த நாய் எதிர் வீட்டிற்கு சென்று சிறுநீர் கழித்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த தனஞ்சய் தன்னுடைய நண்பர்களை அழைத்து வந்து ஸ்ரீநாத்திடம் தகராறில் ஈடுபட்டார். மேலும் அங்கே கிடந்த மரக்கட்டைகளை எடுத்து ஸ்ரீநாத்தை சரமாரியாக தாக்கத் தொடங்கினார். இதனால் நிலை குலைந்து போன ஸ்ரீநாத் சாலையில் சரிந்து விழுந்தார். மேலும் அவரது வளர்ப்பு நாயையும் கட்டையால் ஆக்ரோஷமாக தாக்கி காயப்படுத்தினார். ஆத்திரம் தீரும் வரை நாயையும் நாயின் உரிமையாளரையும் தாக்கிவிட்டு அங்கிருந்து சென்றனர். இதையடுத்து அங்கு வந்த அக்கம் பக்கத்தினர் காயமடைந்த ஸ்ரீநாத் மற்றும் நாயை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பான சிசிடிவி வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. சம்பவம் குறித்து மதுரா நகர் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வளர்ப்பு நாய் எதிர் வீட்டில் அடிக்கடி நுழைவதால் ஏற்பட்ட தகராறில் நாய் உரிமையாளரையும் நாயையும் சரமாரியாக தாக்கிய சம்பவம் நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது.